ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற மூலிகை மலைவேம்பை பற்றி தான் பார்க்குறோம். சாதாரண வேம்புக்கும் மலைவேம்புக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. சாதாரண வேம்பு சாதாரணமாக ஒரு பிரான்ச்லேயே அப்படியே கிளைகளாக இலை போகும். இது மலைவேம்புன்னு பார்த்தோம்னா மொத்த ஒரு கிளையில் சைடில் பிரான்ச்சாக இருக்குது. இது நல்லா ஊதா நிறத்தில் பூ பூக்கின்றது. நல்லா அழகாக பிளாசம் சூப்பராக இருக்கின்றது. இதோட வாடையும் நல்லா தேன் போல் மணக்குது. இந்த மரம்னு பார்த்தோம்னா எளிதில் எங்கேயுமே கிடைக்காது. டக்குன்னு நம்ம நினச்ச நேரம் எங்கேயும் பறிச்சுக்கிற முடியாது. மலைவேம்புன்றது நல்லா ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய மரம்னு சொன்னோம்னா மலைவேம்பை சொல்லலாம். இது இந்த மரம் இங்கே அமைஞ்சதுக்குரிய வரலாறு நான் சொல்கிறேன், கேளுங்க. இந்த மரம் இங்கே ஒரு கோவில் தெரியுதா? இந்த கோவில் கெட்ட ஆரம்பிக்கும் பொழுது இயற்கையாகவே இந்த மரம் இங்கே முளைச்சதுன்னு சொல்கிறாங்க. இயற்கையாக தானாகவே இந்த மரம் இவ்விடத்தில் அமைஞ்சிருக்கு. நல்லா அழகான ஒரு நிறைந்த, அதாவது அடர்த்தியான கிளையோட மரம் இங்கே இயற்கையாகவே முளைச்சி காணப்படுது. நிறைய மக்கள் இங்கே இந்த இலையை பறிச்சுட்டு போகிறதுக்கு வராங்க. இலையை பறிச்சுட்டு போய் கஷாயம், டெங்கு, இப்போ கொரோனாவுக்கே கஷாயம் குடிக்கல, இதையும் அதிகமாக பறிச்சுட்டு போய் கஷாயம் போட்டு சாப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க. குழந்தை இல்லாத மக்கள் இங்கே நிறையா அந்த இலையை பறிச்சுட்டு போகிறாங்க. மிகவும் அடர்த்தியான மரமாக இருக்குது. இங்கே இதோட மருத்துவ குணங்கள்னு பார்த்தோன்னா கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டியை முற்றிலுமாக நீக்கிறதுக்கு மலைவேம்பு ஒரு சிறந்த மருந்தாக காணப்படுகின்றது. இப்போ இல்லை, முன்னொரு காலத்தில் இருந்தே மலைவேம்பு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. இந்த செடியில் இலையை குழந்தை இல்லாதவங்கள் இங்கே நிறையா பறிச்சுட்டு போகிறாங்கன்னு இங்கே சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன். இப்போ மருத்துவ பயன்கள் பற்றி நம்ம பார்ப்போம். குழந்தை இல்லை, கர்ப்பப்பை பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கிறவங்க இந்த இலையை பறித்து நல்லா இதோட மிளகு, ஒரு பூண்டு 5 பல் இதெல்லாம் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி அதை தங்களோட மாதவிடாய் காலங்களில் முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் ஆகிய 3 தினங்களில் அவங்க காலையில் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கூடிய சீக்கிரம் கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பை நீர் கட்டி, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீரும். நீர் கட்டியை அகற்றுறதுக்கு மலைவேம்பு தான் முக்கிய பயன்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் தோல் சம்பந்தமான சொறி சிரங்கு, உடல் அலர்ஜி, இந்த மாதிரி நோய்களுக்கும் மலைவேம்பு ரொம்ப பயன்படுது. இது ஒரு இயற்கை கொசு விரட்டினே சொல்லலாம். அதாவது மழை காலங்களில் அதிகமாக வீட்டில் கொசு வரும். நம்ம இங்கிட்டு கிராமப்புறங்கள்லாம் அடுப்பு கங்கில் மலைவேம்போட இலையை பறித்து போடுவாங்க. பறித்து போட்டு இதோட புகை வீடுகளில் அடிக்கிறதுனால கொசு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. கொசுவும் வராது. ஏன்னா எங்கள் வீட்டிலே பண்ணியிருக்கோம். இது இங்கே முளைச்சது ஒரு இறைவன் கொடுத்த வரம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கிராமத்தில் இந்த ஒரு மரம் தான் இங்கே இருக்கான் சொன்னாங்க. அடுத்து உடல் வயிற்றுப்புண், வயிற்றுப்புழு இதெல்லாம் அகழ்கிறதுக்கு மலைவேம்பை அரைச்சி நல்லா சாறு பண்ணி அதிகாலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம்னா வயிற்றுப்புண், வயிற்றுப்புழு இதெல்லாம் வெளியேறும். கருமுட்டை வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கும் கர்ப்ப குழாயில் இருக்கிற அந்த அடைப்பை நீக்கிறதுக்கும் மலைவேம்பு சாறை அரைச்சி அதிகாலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால அந்த பிரச்சனை அறவே நீங்கின்றது. இப்போ குழந்தை இல்லாதவங்க முதல் சாப்பிட்றீங்கன்னா, முதல் தடவை மாதவிடாய் அப்போது சாப்பிட்றீங்கன்னா, அந்த மாதத்திற்குள் கரு தங்கிவிட்டால் அதோட போதுமானது. அந்த டயத்தில் தங்கலைன்னா அடுத்த மாதத்தில் பீரியட் டயத்தில் நம்ம அரைச்சி இதே போல் 3 நாட்களுக்கு சாப்பிட்டோம்னால் கண்டிப்பாக விரைவில் குழந்தை பாக்கியம் அடைவீர்கள். மலைவேம்பு இலை இங்கே எளிதில் கிடைக்கின்றது. முதல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.